படிப்பேன், இப்படி தூங்கும்போது தூங்குவேன், இப்படி நான் எதை செய்தாலும் செய்யும்போது அதை செய்வேன். அதனால எல்லாரும் என்ன பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க. நாம் எல்லாம் அப்படி தானே செய்கிறோம். என்ன பண்ணுவோம்? சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம்? சாப்பிடும்போது வாட்ஸ்அப் பார்ப்பீங்க. என்னது? என்ன? நாங்களும் அதான் நடக்கும்போது, இப்போ நடக்கும்போதே ஃபோனில். சில ஆள் அப்படி ரோட்டில் வரும்போது எனக்கு சந்தேகமாக இருக்கும், பைத்தியமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஆமாம், அப்படி யாருடா பேசுறாருன்னா அங்க காதுல நோய் இருக்கும். உண்மையிலே சந்தேகப்பட்டிருக்கேன். நீங்க அப்படி சந்தேகப்பட்டிருக்கீங்களா? நீங்க அப்படி நடந்திருக்கீங்களோ? அப்போ நமக்கு நடக்கும்போது நடக்கணும், நடக்கும்போது செல்ல பேசிட்டு போதும். சிலவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? படிக்கும்போது என்ன பண்ணுவாங்க? தூங்குவாங்க. தெரியுது எல்லாருக்கும். படிக்கும்போது தூங்குவாங்க, தூங்கும்போது படிப்பாங்க. தூங்குறதுக்குன்னு பெட்டில் படுத்துட்டு அதுக்கப்புறம் செல்ல பார்த்துட்டு இருப்பாங்க. உண்டா இல்லையா? எனக்கு தெரியும் நீங்க அப்படிதான் பண்றீங்க அப்படி சொல்லி. உண்மை, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க தானே? சமய பாசிட்டிவ் உண்மை தானே பேசணும், அப்படி தானே? யாரெல்லாம் படுத்து கிடந்துட்டே செல் பார்ப்பாங்க. கையில் அப்போ இங்கேயாவது இருக்கா, இங்கேயாவது இருக்கு, இங்கேயாவது இருக்கா. அமைப்பாளர்களே அப்படி இருந்தா அது பிறகு நம்ம எப்படி இருப்போம் இல்லையா? எந்த வேலை செய்யறோமோ அந்த நேரத்தில் அந்த வேலையை செய்யணும். அப்பதான் என்ன ஆகும்? மன ஒருமைப்பாடு வரும். அப்பதான் நிறைய காரியங்களை நாம என்ன பண்ண முடியும்? சாதிக்க முடியும். படிக்கும்போது விளையாடக்கூடாது. படிக்கும்போது படிப்பை மட்டும் கவனமா இருக்கணும். சாப்பிடும்போது சாப்பிட மட்டும் கவனமா இருக்கணும். ஆனா சிலவங்க சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க? டிவி பார்ப்பாங்க. இங்கே ஆள் தெரியுது, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால சில வேளை என்ன ஆகணும்? ஒரு ஆள் பேசும்போது சொன்னார், உண்மையா பொய்யதுன்னு தெரியாது, ஒரு ஆள் பேசும்போது சொன்னார், அவங்க அங்கே டிவி பார்த்துட்டே சாப்பிட்டு இருந்தாங்களாம். அதில் பள்ளி பாச்சா எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. பள்ளி பாச்சா போயிருக்காது, எறும்பெல்லாம் உள்ள போயிடும், அப்படி தானே? என்ன இருக்குன்னு தெரியாது. அப்போ எதை செய்கிறோமோ அதில் கவனமாக இருக்கணும். மன ஒருமைப்பாடு வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திரத்தில் திருப்பி திருப்பி வலியுறுத்திருக்காங்க. எதை செய்தாலும் எப்படி செய்யணும்? மன ஒருமைப்பாட்டோடு செய்யணும். அப்போ சமய வகுப்பு ஆசிரியர் கூட்டத்துக்கு வந்தாச்சுன்னா என்ன பண்ணணும்? சமய வகுப்பு ஆசிரியர் கூட்டத்தை மட்டும் நினைச்சிட்டு வரணும். அது இல்லாமல் நாங்கள் கோவிலுக்கு போகிறது, கோவிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை, கடைசியில் சாமி கோவிலுக்கு போகப்படான்னு சொன்னாருன்னு இப்போ அப்படி தான் சொல்ல போகிறாங்க. சாமி கோவிலுக்கு போ, நீங்கள் கோவிலுக்கு போகணுன்னா 10 மணிக்கு முன்னே போயிட்டு இங்கே 10 மணிக்கு வந்துடணும், சரியா? இப்போது அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டை நமக்கு நாமே விதிச்சுக்கணும். இதுக்காக சாமி வந்து சத்தம் போட்டு, எனக்கு காலையில் கொஞ்சம் சத்தம் போட்டதுனால கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் எனர்ஜி அங்கே போயிடுச்சு, கொஞ்சம் பேர் சத்தம் போட்டு அம்மா இங்கே வாங்க அங்கே வாங்க, சாமியை டென்ஷன் ஆக்கி கோவப்படுத்தி இப்படி பண்ணலாமா? பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அதனால் இனி வரும்போது கோவிலுக்கு போகணுன்னா நேரமே வந்து கோவிலுக்கு போயிட்டு இங்கே வரணும். 10 மணி ஆயாச்சுன்னு இந்த காம்பவுண்ட் விட்டு வெளிவிடு. எல்லாரும் சொல்கிறாங்க காம்பவுண்டில் சாமி கேட்டு போடாதேனால தான் எல்லாரும் போகிறாங்க அப்படின்னு. நம்ம ஒரு ஆசிரமம் மட்டுமாவது கேட்டு இல்லாமல் இருக்கட்டுமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சின்ன பிள்ளையில் ஆர்எஸ்எஸில் போகும்போது பாடியிருக்கேன். இரவு கழிந்தது இரவி எழுந்தான். இதெல்லாம் நாங்கள் எங்கள் காலத்தில் பாடினோம். இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. இந்த பாட்டு யாருக்கு தெரியும்? யார் கேட்டிருக்கீங்க? இரவு கழிந்தது இரவி எழுந்தான் கிருதயுக, அவன் கேட்டதவங்க சொல்லு, கிருதயுக சுடர்ஜூவி புரவி அமர்ந்தான் வையகமே இனி புதுமைகள் காண்பாய் பாரத சூரியன் எழுந்தது காண்பாய். அதில் வரும் வீட்டுக்கு பூட்டு போடாத நல்லாட்சியும் அப்படின்னு வரும். ஸோ வீட்டுக்கு பூட்டு போடாமல் இருக்கிறது அப்படிங்கிற முடியுமா என்னன்னு தெரியல. அட்லீஸ்ட் ஆசிரமத்துக்காக கேட்டு போடாமலே இருக்கலாமே நான் நினைச்சேன். அதனால தான் போடலை. எப்படி கேட்டு போடணுமா வேண்டாமா? வேண்டாம் தானே? அப்போ இன்னி 10 மணிக்கு பிறகு கோவிலுக்கு போக மாட்டீங்க தானே? புரியுது தானே? இன்னைக்கு 4 வீரமாரை விட்டுருக்கங்க.
நான் முதல்ல ஒருத்தரை விட்டேன், திருப்பி அவருக்கு உதவியாக ஒரு ஆள் அனுப்புனேன். அதுக்கப்புறம் திருப்பி 2 பேர் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. வீரமாரில் யாரெல்லாம் எழுப்புங்க, வீரமாரி யாருன்னு பார்க்குறோம். அந்த அவர் முதல்ல ஐயப்பனை அனுப்பினேன், அடுத்து இவரை அனுப்பினேன். அது கொஞ்ச நேரம் கழிச்சாச்சுன்னா சங்கர் அங்கே போயிருந்தார். அது கூட அதுக்கு திருநாவுக்கரசு அங்கே போயிருந்தார். 4 பேர் உங்களை இங்கே திருப்பி அனுப்புறாரு. அது நியாயம்தான். முருகனை பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. எப்போ பார்க்கணும்? 8 மணிக்கு முன்ன வந்து பார்த்துக்கணும் இல்லையா? அதனால ஆசிரியர் கூட்டத்துக்கு வந்தால் முழு மனதோடு ஆசிரியர் கூட்டத்தில் இருக்கணும். இப்போ இன்னும் நேரமாக நினைப்பாங்க, 1ஆம் தேதி ஆயிடுச்சு, முருகனை பார்க்க விடலையே, முருகனை பார்க்கலையே, போச்சே, எல்லாம் போச்சே. ஐயோ, இப்படி நீங்கள் நினைச்சீங்கன்னா பாவம் எல்லாம் யாருக்கு வந்து சேரும்? சாமி சாமி தானே வந்து சேரும். ஐயப்பனையும் ஹரிஷையும் சேராது. ஏன்னா அவங்கள சொல்லி விட்டது யாரு? நான் தானே. அப்போ பாவம் யாருக்கு வந்து சேரும்? ஆனால் எனக்கு பாவம் சேராது. ஏன்னா வந்தவங்களை இப்படி இங்கே வராமல் அங்கே போனது யாருடைய தப்பு? அவங்க தப்பு. அவங்கள சரியான பாதைக்கு வழி நடத்தி இருக்கு. அப்போ என்ன பாவம் வருமா, புண்ணியம் வருமா? புண்ணியம் வரும். ஆனால் சரியான பாதையில் போகாமல் அங்கே போனவங்களுக்கு என்ன வரும்? அதான். அதனால அந்த மாதிரி ஆகக்கூடாது. நாம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் உறுதியாக இருக்கணும், அதுக்காக முயற்சி பண்ணணும். சமய வகுப்புக்கு இன்னொரு விஷயம் யாரோ கேட்டாங்கன்னு சொன்னார் இல்லையா, 1ஆம் தேதி ஆகி முருகனை பார்க்கலையாட்டா அது சொல்லி கொடுத்தீங்கன்னா கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பாட்டு மட்டுமா சொல்லிக் கொடுக்குறீங்க, எத்தனை பாட்டு சொல்லிக் கொடுக்குறீங்க, எத்தனை கதை சொல்லிக் கொடுக்குறீங்க, எத்தனை தத்துவம் சொல்லிக் கொடுக்குறீங்க, அதில் புண்ணியமா இல்லையா? புண்ணியமா இல்லையா? பாதி பேருக்கு நம்பிக்கை வரல. அதில் புண்ணியமா இல்லையாம்மா? புண்ணியம் தானே. ஆமாம். அப்போ நீங்க அங்க போகாட்டா கூட முருகப்பெருமான் என்ன நினைப்பாரு? ஆஹா, இந்த பிள்ளை சமயவப்பு ஆசிரியர் அப்படிங்கிறதுல இங்கே சமயவப்பு கூட்டத்தில் வந்திருக்குது, அப்போ நம்ம பார்க்காட்டா கூட அங்கே வந்திருக்குது, அதனால அங்கே போகிறவங்களோட டபுள் புண்ணியம் கொடுப்போம் அப்படின்னு நினைப்பார். ஆனால் இங்கே விட்டுட்டு அங்கே போனேன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த முருகன் என்ன நினைப்பார்? இந்த பிள்ளை அங்கே சமய ஆசிரியர்னு சொல்லிட்டு அங்கே ஏமாற்றிட்டு டிமிக்கி கொடுத்துட்டு இங்கே வந்திருக்கா, அதனால இவ வரும்போது நம்ம பார்க்காண்டான்னு கண்ண முடிவார். ஆமாம், சிலவங்க இங்கே கையெழுத்து போட்டுட்டு அங்கே போகிறாங்க. அப்படியெல்லாம் போனால் முருகப்பெருமானுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ அவர் புண்ணியம் கொடுப்பாரா பாவம் கொடுப்பாரா? ஆமாம். அதனால இங்கே வந்தால் இங்கே தான் வரணும், சரியா? அதில் நாம் உறுதியாக இருக்கணும். அங்கே போகிறதுக்கு எங்களை சத்தம் போட வைக்கக்கூடாது, கூட்டிகிட்டு வந்துடுறேன், சரியா? அதனால் சமயவகுப்பு ஆசிரியர் பணிங்கிறது சாதாரண பணி இல்லை. சமயவகுப்பு ஆசிரியர் பணிங்கிறது மிக புண்ணியமான பணி. இதுக்கு நமக்கு தனியாக புண்ணியம் சேர்க்கணும்னு ஒன்றும் கிடையாது. பகவான் நமக்கு எப்போ அருள் புரிஞ்சிட்டே இருக்கார். அவர் அருள் இன்னொன்று விஷயம், அவர் அருள் புரிகிறதுனால தான் நமக்கு இந்த பணி செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடைச்சிருக்குது இல்லையா? ஊரில் எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குதா? இல்லை. அதனால நல்லா ஞாபகம் வச்சுங்க, பகவான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதுக்காக? ஆசிரியர் பணி செய்வதற்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அவர் தேர்ந்தெடுக்காம நம்ம இங்கே வேலை செய்ய முடியுமா? அவர் என்று ஒரு அணுவாவது அசையுமா? கீதையில் சொல்லியிருக்கு, தெய்வம் சைவாத்திர பஞ்சமம். 5ஆவதாக ஒரு காரியம் நடக்கணும்னா 5ஆவதாக யாருடைய சம்மதம் இருக்க வேண்டும்? இறைவனுடைய சம்மதம் இருக்க வேண்டும். நாம் இந்த சமயப்பு பணி செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? பகவான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த வேலைக்கு சொல்லி, இந்த பணிக்காக. இந்த இப்போது ஒரு எஜமானன் இருக்கிறார், ஒரு வேலைக்குன்னு சொல்லி நம்மளை சொல்லியிருக்காங்க. நாம் அந்த வேலையை செய்யாமல் வேறு வேலையை செய்தோம்னா அவருக்கு பிடிக்குமா? அங்கே முன்னாடி இப்போ குருமராஜர் சொல்கிறார், அதாவது ஒரு எஜமான் இருக்கிறார், தோட்டத்தில் கொஞ்சம் பேர் வேலை செய்கிறாங்க. வேலையை ஒழுங்காக செய்தால் அவருக்கு பிடிக்குமா? இல்லை எஜமான்கிட்ட போய் நின்றுட்டு, எஜமானே நீங்கள் தான் பெரிய ஆள், நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் அப்படி இப்படின்னு அவரை புகழ்த்தினா பிடிக்குமா? இல்லையா? என்ன வேலை சொல்லணுமோ அதை செய்தால் தானே பிடிக்கும். இல்லை வந்து நீங்கள் பெரிய ஆள், உங்களை மாதிரி ஆள் உண்டா உலகத்தில், உங்களை விட்டா ஒன்று சொன்னால் அது அவருக்கு சந்தோஷமாக இருக்குமா? இல்லை அவர் சொல்லக்கூடிய வேலை. அப்போ சமயப்பு நடக்கிற நேரத்தில் நீங்கள் வேற எங்கேயா போகலாமா? போகக்கூடாது. நல்லா புரிஞ்சுது. அதாவது நாம் எந்த கட்சியில் இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் எப்படி இருக்கணும்?
இந்துவாக இருக்கணும். நான் விளக்கமாக சொல்கிறது தான். நாம் கட்சி ஜாதி இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் இந்துவாக இருக்கணும். நாம் பிராமணனாக இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் பிராமண ஹிந்துவாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? ஹிந்து பிராமணனாக இருக்கணும். நாடார் ஹிந்துவாக இருக்கக்கூடாது, ஹிந்து நாடாராக இருக்கணும். பிஜேபி ஹிந்துவாக இருக்கக்கூடாது, ஹிந்து பிஜேபியாக இருக்கணும். காங்கிரஸ் ஹிந்துவாக இருக்கக்கூடாது, ஹிந்து காங்கிரஸாக இருக்கணும். ஸோ நமக்கு எது வந்தாலும் எது முக்கியம்? ஹிந்துங்கிறது தான் முக்கியம். மற்ற மதத்தில் உள்ளவங்க அப்படி தானே பண்ணாங்க. அவங்க மதத்தில் எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்க மதத்தை பற்றி எதாவது சொன்னால் விடுவாங்களா? நம்ம தான் முட்டாள்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம். அவன் என்ன சொன்னான்? சனாதனத்தை அழிப்பேன்னா கை தட்டிட்டு இருக்கிறான். என்னடா இது கஷ்டம். அதனால் சுவாமி அழகாக சொன்னாங்க, நமக்கு இந்து மதத்துக்கு நாம் எப்போவும் முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி நீங்களாம் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? நீங்கள் கொடுத்தா மட்டும் போகாது. யார் கொடுக்கணும்? உங்கள் சமய மாணவர்கள் கொடுக்கணும், உங்கள் ஊரில் உள்ளவங்க கொடுக்கணும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு இந்து மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நாம் அதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நமக்கு ஏற்றத்தாழ்வுகள் பல விதத்தில் வருது அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக சொன்னாங்கோ. உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும் தானே? ஸோ நாம் ஏற்றத்தாழ்வுகள் வர்ணம் பற்றி சொன்னாங்கோ, ஜாதி பற்றி சொன்னாங்கோ. ஜாதியை வச்சு பிரச்சனை உண்டாக்குறாங்க. ஆனால் நாம் இப்போ தெளிவாகவே சொல்கிறோம், ஹிந்து மதத்தில் ஜாதி உண்டா இல்லையா? இந்து மதத்தில் ஜாதி உண்டா? எந்த சாஸ்திரத்துலையும் சொல்லலை, வேதத்தில் சொல்லலை, உபனிஷத்தில் சொல்லலை, புராணங்களில் சொல்லலை. ஏன்னா இப்போ அதுக்கெல்லாம் அதாரிட்டி சுவாமி என்னால் கேட்டு எங்கேயோ வந்திருக்காது சாமி. வேதத்தில் இது இதிகாசத்திலேயே ஜாதி பற்றி சொல்லி இருக்குதா? அது ஒரு കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ട് ജീവിതത്തിലെ കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ വർണ്ണം தான் சொல்லி இருக்குது. இல்ல பிறப்பினாலே ஜாதின்னு சொல்லல, வர்ணம் பற்றி சொல்லி இருக்குது. சாதுர்வர்ணியம் எப்படி? குணகர்ம விபாக சதம் அப்படிதானே? பிறப்பினாலேயும் சொல்லி இருக்கா? இல்லை. அதனால யாராவது வந்து ஜாதி இருக்குது இந்து மதத்தில், ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்னா, டே இந்து மதத்தில் கிடையாதுடா, மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒத்துக்குவோம். இந்து மதத்தில் ஜாதி உண்டா? இல்லை. தீண்டாமை உண்டா? அகமாத்மா குடாகேச. அப்போ எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கான்னு தீண்ட மாட்டேன்னு சொல்லுவோமா? அப்போ இந்து மதத்தில் ஜாதி கிடையாது, தீண்டாமை கிடையாது. யாராவது சொன்னால் என்ன பண்ணணும்? பாதகம் செய்பவரை கண்டால் போலீஸ் கேஸ் வந்தால் நாம் பொறுப்பு இல்லை. சரியா? சுவாமி அழகாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துக்கும் நம்முடைய சமயம் போகணும் அப்படி சொல்லி. அதனால் நீங்கள்லாம் எப்படி தயாராக எல்லாம் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கலாம். எதுக்கு? அங்கே போய் சம்பாதிக்கிறதுக்கா? என்ன பண்ணாங்க? சமய வகுப்பு நடத்துறதுக்கு. ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் கூட திட்டுவாங்கன்னு நினச்சேன். பாவம் விட்டாங்க. பாவம் உங்களை பார்த்து பயந்து விட்டாங்களா இல்லை பாவம் பார்த்து விட்டாங்களான்னு தெரியல. இல்லை, அதாவது நாம் உண்மையிலேயே அது தமாஷா எடுத்துக்கக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப போக போக ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இப்போ இந்த பக்கத்தில் நமக்கு ஏன் அப்படி வருதுன்னா, எனக்கு தெரிஞ்சு கேரளாவுடைய தாக்கம் நமக்கு இருக்குன்னு தான் தோணுது. இலங்கை போயிருந்தேன். இலங்கையில் போயாச்சுன்னா இன்னும் மோசம். இதுக்கு கீழே ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி அது அங்கே அமெரிக்கன் ஃபேஷன். அது நாம் அந்த மாதிரி ஆகக்கூடாது. உடை அவங்க ஒரு அழகாக சொன்னாங்க ஒரு வார்த்தை, உண்மையிலே அது கவனிக்கணும். நம்முடைய உடை அல்லது சிகை அலங்காரம் எல்லாம் அடுத்தவர்களை கவருவதற்காக இருக்கக்கூடாது. நம்மை அவர்கள் கௌரவமாக பார்க்கும்படியாக இருக்கணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் எப்படி உடை எடுக்கணுங்கிறது இல்லை. அடுத்தவர்களை கவருவதற்காக நம்முடைய உடையும் சிகையும் இருக்கக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, இந்த இதுலெல்லாம் இந்த ஊடகங்கள்லாம் சொல்லி சொல்லியே நம்ம மனசில் பதிய வச்சுட்டாங்க. என் உடை என்னுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. உடை சுதந்திரம்னா நாசமாக போயிடுவேன்னு அர்த்தம். ஒரு சமுதாயத்திற்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, ஒரு கட்டுப்பாடு இருக்குது. எப்படி வேணாலும் நீ உடை கொடுத்துட்டு போகிறதுக்கு அனுமதி இருக்கான்னா அரசாங்கத்திலே அனுமதி கிடையாது. நீ உன் இஷ்டத்துக்கு உடை எடுத்துகிட்டு ரோட்டில் போக முடியுமா? என்ன போக முடியுமா? முடியுமா? முடியாது. அப்போது ஒரு கட்டுப்பாடு நமக்கு வேணும். அதனால் இப்போது சமய வகுப்பு ஆசிரியர்கள் மாணவர்கள் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். சில பிள்ளைகளை பார்க்குறேன். ஒரு ஊருக்கு போயிருந்தேன், பஜனைக்கு வந்து உட்கார்ந்தாங்க.
குழுப்பாடல். பஜனைக்கு வந்து உட்கார்ந்தாங்க. ஒரே சமயப்பில் உள்ளவங்க, இங்கே மாதிரி நம்ம ஒன்றியத்தில் இருந்து இல்லை, ஒரே சமயப்பில் உள்ளவங்க சமயப்பாரியாக குழுப்பாடல் போட்டி நடக்கும் சென்னையில். அங்கே வந்து உட்கார்ந்துருந்த பார்த்தா ஒரு சமயப்பில் இருந்த அந்த சமயப்பு யாதுன்னு தெரியாது. சில வேளை நம்முடைய மாநில அமைப்பாளருக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு அது பேர் தெரியலை. வந்து உட்கார்ந்துருந்த அத்தனை பேரும் நெற்றியில் முழுக்க 3 வரை போட்டு நல்லா விபூதி போட்டிருந்தாங்க. நம்ம யாராவது அப்படி போடுறோமா? போடுறீங்களா? அப்படி நான் பார்க்குறேன். இங்கே இந்த சரல்லேருந்து வரக்கூடிய இது ரெஜினாக்கா போடுவாங்க பார்த்தீங்களா? அவங்களும் பார்த்துருக்காங்க. அது பார்க்க தெரியல. ஏன் நீ போடக்கூடாது, சரண்யா போடக்கூடாது, ரெஜினா போடலான்னு சரண்யா ஏன் போடக்கூடாது? சரண்யாக்கு மக போடுவாளா? ஓ, இவ கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டு. அத்தனை பேரும் போடு. எவ்வளோ அழகாக இருக்கு, பார்க்குறதுக்கு ஒரு ஐஸ்வர்யமாக இருக்குது, ஒரு தெய்வீகமாக இருக்குது. இப்போ பார்த்தாச்சுன்னா ஒரு அழகான ஒரு குங்குமம் போட்டு வைக்கிறதுக்கே நமக்கு மனசு வர மாட்டேங்குது. இத்தனை உண்டு கண்ணுக்கு தெரியாமல் என்ன ஒரு ஸ்டிக்கரா, அதுவும் கலர் கலராக உடைக்கு ஏற்றபடி கலர். என்னது குங்குமம் வைக்க தொடங்கி இருக்கீங்களா? இப்போ இன்னைக்கு வச்சிருக்கியா என்னன்னு தெரியல. ஸ்டிக்கர் தானே இருக்குது. குங்குமமா? சரி, குங்குமம். நாம் எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஊடகங்கள் நம்மளை கெடுக்கிறாங்க. நம்முடைய கலாச்சாரத்தை அழிக்கணும், நம்முடைய குடும்ப அமைப்பை கெடுக்கணும், நம்முடைய ஒழுக்கத்தை கெடுக்கணும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி காலையில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி படித்தேன். சீனாவை வீழ்த்தணும்னு சொல்லி, இப்போ இல்லை கொஞ்சம் முன்னாடி, சீனாவை வீழ்த்தணும் என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க. சீனாவில் உள்ளவங்க வெளியிலேருந்து எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க. பார்த்தது யாருன்னா பிரிட்டன். அவங்க என்ன பண்ணாங்களான்னா சீனாவுக்கு அபின் விற்றாங்க. அபினை தயார் பண்ணுறது இந்தியா. இந்தியா தயார் பண்ணி அங்கேருந்து எல்லாருக்கும் அபின் என்னது, ஒரு போதைப்பொருள் கொடுத்து அந்த நாட்டை கீழே கொண்டு வந்துட்டாங்க. அப்படி வெளிநாடுகள் சதி செய்து நம்முடைய ஊடகங்களில் எல்லாமே. இப்போ நீங்கள் காலையில் யாரோ சொன்னாங்க, எல்லாரும் தான் சொன்னாங்க, எல்லாரும் அந்த ஷாலை ஒழுங்காக உடம்பை மறைக்கிற மாதிரி போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எத்தனை இடம் சொன்னாலும் கேட்கல. இப்போ சொன்னாங்க இல்லை, இதே தான் அங்கேயும் அழுதாங்க நம்மகிட்ட, இப்படி பண்ணுறாங்களே நம்ம பிள்ளைகளே அப்படி சொல்லி. நான் அப்போ ஒரே காரியம்தான் சொன்னேன். நாம் போய் ஊடகங்களில் சொல்லி, ஊடகங்களில் வரக்கூடிய நடிகைகள் எல்லாருமே எப்படி வரணும், ஷாலு போட்டுட்டு வந்தாங்கன்னா இவங்களும் என்ன போட்டுருவாங்க, அப்படி போடுவாங்க. ஊடகங்களில் வரவங்கெல்லாம் பெரிய குங்குமம் வச்சுட்டு இருந்தால் இவங்களும் என்ன வந்துடுவாங்க. ஊடகங்களில் வருவாங்க உடை இல்லாமல் வந்தாங்க, இவங்க உடை இல்லாமல் வருவாங்க. முட்டாள்கள். அவங்களாம் நமக்கு லட்சிய புருஷர்கள்? அவங்களாம் நம்முடைய லட்சியம் இல்லை. நம்முடைய லட்சியம் அவங்க அல்ல. ஊடகத்தில் வரக்கூடிய நடிகைகள் அல்ல, திரையில் வரக்கூடிய நடிகைகள் அல்ல. நம்முடைய லட்சியம், நம்முடைய எத்தனை பேர் இருக்காங்க, காரைக்கால் அம்மையார், ஜான்சி ராணி, இவங்களாம் நம்முடைய லட்சியம். அதனால உடை, அவங்க சொல்ல மாதிரி தலையில் முடியை அப்படி பிரித்து போடு. நான் முன்னாடி பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையில, ரொம்ப ஜாலியாக இருக்கும் எனக்கு பார்க்குறது. யாருக்கா ஒரு வீட்டில் இறந்துட்டாங்கன்னு வைங்க, அங்கேருந்து வந்துட்டே இருப்பாங்க. நான் வீட்டுக்கு வெளியிலேருந்து பார்த்துட்டே இருப்பேன். அங்கேருந்து வந்துட்டே இருப்பாங்க, ஒழுங்காக தான் வருவாங்க. வீட்டு நடையில் வந்த உடனே தலையை பிரித்து வச்சுட்டு ஐயோ உடனே வீட்டுக்குள்ளவங்களாம் இருக்கிறவங்களாம் போயிட்டேப்பாங்க. அது ஒரு 2 நிமிஷம் தான், அது அடங்கிடும். அவங்க போய் அங்கே போய் உட்காந்து சாப்பிட தொடங்கிடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் கழியும் இன்னும் வருவாங்க. அது வரை ஒழுங்காக தான் வருவாங்க. வீட்டு நடையில் வந்த உடனே ஐயோ தலையை விரித்து போட்டுட்டு பாரி வைப்பாங்க. சிலப்பதிகாரத்தில் ஒரு செய்தி வருது, கண்ணகி எப்படி போய் நின்றாள்னு. தலைவிரி கோலமாக போகிறதுக்கு காரணம் என்ன? கணவன் செத்து போனான். அப்படியா? அதனால் தலைவிரி கோலமாக பண்பாடு உள்ளவர்கள் போகக்கூடாது. இன்றைக்கி ஒரு பிள்ளைகிட்ட, சின்ன பிள்ளைகிட்ட அக்கா சொன்னாங்க, தலையை ஒழுங்காக கெட்டு கூடாதான்னு சொல்லி இப்படி விரிச்சு போட்டிருந்தது, கெட்டிட்டு வரக்கூடாது. அது உடனே இப்படி கையை வச்சுட்டேன், அது உடனே அக்கா சொன்னதை கேட்டோன்னு கேட்கலன்னு இல்லை, கேட்டோன்னு இல்லை, தலையை இப்படி வச்சுட்டு அது மட்டும் சரிடா. ஸோ நமக்கு டவுட் பண்ணுவோம். இதுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. சமய மாணவர்கள் ஆசிரியர்கள்னா அதுக்கு ஒரு இது இருக்கணும். அதே மாதிரி தேர்வு பற்றி சொன்னாங்க, அக்கா தான் மார்க்கு கூட்டி குறைக்கிறாங்கன்னு. இளைநிலை பேப்பரை அக்கா கண்ணிலே காணிக்குது இல்லை. நாங்கள் யார் இளைநிலை பேப்பர் அவங்களா திருத்துறாங்க, அவங்க அதிக பேப்பரே திருத்தது இல்லை. இப்படியெல்லாம் நீங்கள்லாம் சொல்லிங்க சொல்லி. ஸோ தொடக்க நிலை, இளநிலை, வளர் நிலை எல்லாமே யாரோ தான் திருத்துறாங்க. திருத்துறவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்க ஒன்றும் பண்ணலை.
திருத்துறவங்களும் ஒழுங்காக தான் மார்க் போடுறாங்க, இல்லாமல் இருந்தால் நீங்கள் திருப்பி பேப்பரை பார்க்கலான்னு சொல்லியிருக்கோம், அப்படி தானே? அதனால் இனிமேல் யாரும் என்ன பண்ணக்கூடாது, விடைத்தாள் திருத்துறதை பற்றி யாரும் குறை சொல்லக்கூடாது. அதனால் அமைப்பாளர் கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். அந்த தீர்மானம் போடலாமா வேண்டாமல் நீங்கள் தான் இப்போ முடிவு பண்ணணும். நீங்கள் அதாவது இது வந்து பொதுக்குழு, நீங்கள் தான் சுப்ரீம் கோர்ட், நீங்கள் தான் உச்ச நீதிமன்றம். அதனால் நீங்கள் ஒரு தீர்மானம் போடணும். இப்போ என்ன சொல்லியிருக்கோன்னா, இப்படி குறை சொல்வதாக நிரூபிக்கப்பட்டால் 3 வருடத்திற்கு தேர்வு எழுத அனுமதி கிடையாது. ஓ, அவ்வளோதான், பாஸ் ஆக்கியாச்சுமா. என்ன என்ன அங்கே யாரும் சொல்லலையா? எனக்கு ஓம்னு கேட்குதே இங்கே. ஆமாம், அங்கே இருந்தவங்க தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்க தேர்வு எழுத மாட்டாங்க. என்னமா இது சரியா இல்லையா? சரிதானே? அப்போ நீங்களும் சொல்ல வேண்டாமா? ஓ, யாராவது தேர்வு விடைத்தாள் திருத்துவர்களை குறை சொல்வதாக நிரூபிக்கப்பட்டால் 3 ஆண்டுகள் அவர்களுக்கு தேர்வு எழுத அனுமதி கிடையாது என்று தீர்மானிக்கிறோம். போதுமா? அடுத்ததாக நம்முடைய தென் தமிழக அமைப்பாளர் திரு ஆர்.கே. ராமச்சந்திரன் அவர்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லுவார். நாம் எல்லாரும் திறமையானவர்களாக ஒழுக்கமானவர்களாக இருக்கணும்னு சொன்னாங்க. நாம் எடுத்துக்காட்டாக இருக்கணுங்கிறதெல்லாம் சொன்னாங்க. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஊர் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு விஷயம், நாம் இந்த செல்லில் இருந்து வரக்கூடிய அந்த ஆசைகளை காண்பித்து பணம் பறிக்கிறதுக்காக நிறைய பேர் வேலை செய்துட்ருக்காங்க. முக்கியமாக சொல்லும்போது அது வட இந்தியக்காரர்கள்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் எந்த அளவுன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த மாதிரி ஏதோ பணங்கிற மாதிரி செல்லில் வந்து நான் அந்த பக்கமே போக மாட்டேன். சிலர் கூப்பிட்டு கூட சொல்லுவாங்க அப்படி இப்படி சொல்லி. அப்படியெல்லாம் இருந்தால் தயவு செய்து கவனம் கொடுக்காதீங்க. நாம் உழைக்கிற பணம் நமக்கு போதும். உழைக்காமல் வர பணம் கண்டிப்பாக என்ன ஆகாது, நிற்காது. அதனால் நாம் உழைக்கிற பணம் நமக்கு போதும். இதே மாதிரி செல் மூலமாக ஒரு அம்மா 10,000 போட்டாங்களாம், 12,000 திருப்பி வந்து தான். திருப்பியும் 10,000 போட்டாங்களாம், 12,000 வந்து தான். பிறகு அப்போ எத்தனை ரூபா லாபம்? 4,000 ரூபா லாபம். வர கடைசியில் இப்படியே போட்டு போட்டு கடைசியில் பார்த்தா 34 லட்சம் அவுட். திருப்பியும் கேட்குதான், எனக்கு ஒரு 15 லட்சம் கொடுன்னு சொல்லி அவங்க உறவினர்கிட்ட போய் கேட்குதான். எதுக்குன்னா அது அங்கே 15 லட்சம் போட்டால் 75 லட்சம் வரும்னு சொன்னானோ. அப்புறம் அந்த அம்மா சத்தம் போட்டு விரட்டி பிறகு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க இதே மாதிரி எத்தனை இது இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிச்சிருக்காங்க, எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு பாருங்கன்னு. அந்த பேங்குகளை மாற்றிட்டே இருப்பாங்களாம். அதனால் திருப்பி அந்த பணத்தை எடுக்கவே முடியாது. போன பணம் போனது தான். தயவு செய்து செல்லில் பண விளையாட்டு விளையாடாதீங்க. அடுத்து இன்னொரு விஷயம், சின்ன குழந்தைகள் கையில் செல்லை கொடுக்காதீங்க. ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்திருந்தார் ஒருத்தர், ஊரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. 8ஆம் கிளாஸ் படிக்கிறான்னு சொன்னான். அந்த பையன்கிட்ட கேட்டேன், ஏன்டா இன்றைக்கி உனக்கு விடுமுறை கிடையாது, இன்றைக்கி அப்பா கூட வந்திருக்கேன்னு. அப்பா சொன்னார், அவன் விடுமுறை இல்லாட்டாலும் என்ன பண்ணுறது, அவன் பள்ளிக்கூடத்துக்கே ஒழுங்காக போகிறதில்ல, வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் தான் போவான், மீதி நாள் என்ன பண்ணுவான்னா செல்லை பார்த்துட்டே இருப்பானா. ஒரு ஊரில் இருந்து தொலைபேசி மூலமாக அழைப்பு வந்தது, என் பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறான், எப்போவும் செல்லை வச்சுட்டே இருக்கிறான், நீங்கள் ஒரு 3 மாதம் ஆசிரமத்தில் விட்டு அவனை செல்லு இந்த போதையிலேருந்து மாற்ற முடியுமான்னு. எங்களுக்கு இருக்க வேலையை தாங்கல்லம்மா, என்னால் முடியாதுன்னு சொல்லி ஒரு மருத்துவமனையுடைய முகவரியெல்லாம் கொடுத்து விட்டோம். தயவு செய்து பிள்ளைகள் கையில் சின்ன வயசுலேருந்தே செல்லை கொடுத்து பழக்காதீங்க. அது பெரிய ஆபத்தாக முடியும். மூளையை மழுங்கடிச்சுடும். அது ஒரு போதைன்னா சாதாரண போதை இல்லை. இந்த என்னெல்லாமோ சொல்கிறாங்களே, டாஸ்மாக்கு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் இப்போ என்னெல்லாமோ பேர் சொல்கிறாங்க, கஞ்சா, என்னது கபில் தேவா, அபின் 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 நான் முதல்ல சொன்னேன், அபின் வேற இன்னும் காவச்சி ஏதோ கூட சொன்னாங்க. என்ன
குல்கா, குட்கா, குட்கா வேற என்ன சொல்ல, கூலிப்பா, குட்கா, கூலிப்பு, பான்பராக்கு, இதை விட எல்லாம் இப்போ நமக்கு என்ன சொல்லாங்க, அவங்களுக்கு தான் தெரியுதா? அவங்களுக்கு ஏன் தெரியுதுன்னா அவங்களுக்கு சமுதாயத்தை பற்றி அக்கறையோட சமுதாயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் தெரிஞ்சு, அதாவது இதை தெரிஞ்சா தானே இதை மாற்றணும்னு நமக்கு சிந்தனை வரும். ஒன்றுமே தெரியலட்டா எப்படி? ஆமாம், அதாவது இப்போ நம்ம ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, தாயார் தான் பையன் மாதிரி இப்படி பிள்ளைகள் இப்படி மோசமாக போகிறாங்கன்னு சொல்லி ஆசிரியர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். அப்பா அம்மாருக்கு அந்த கவலையே கிடையாது. அதனால் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி நான் சொல்லலை, அவர் சொன்னார். ஐயா என்கிட்ட கோவப்படக்கூடாது. சரி, இப்போது உண்மையிலேயே அது ரொம்ப வருந்தத்தக்கது. எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் இப்போ விலைக்கு கிடைக்குதுங்கிறாங்க. எல்லா பள்ளிக்கூடத்துலையும் 6 பிள்ளைகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா? 6 பிள்ளைகளை சஸ்பெண்ட் பண்ணி அந்த பையன் என்ன பண்ணுவான்? உருப்படாமல் போவான் தானே. பொம்மிள்ளைகளா? அப்படி போடு. அதான் ஸ்கூலுக்குள்ளே. அதான் அப்போது ஆமாம், பின் ஆணுக்கு நிகர் பெண்ணுன்னு சொல்லி வச்சுப்பாயா? அதனால் அவன் பண்ண நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த சிந்தனையெல்லாம் நமக்கு வராமல் இருக்கணும். நம்முடைய வீட்டில் அது நடக்காமல் இருக்கணும். தயவு செய்து பிள்ளைகளுக்கு கையில் செல்லு கொடுக்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த போதையை விட எல்லாம் இப்போ என்னெல்லாம பேர் சொன்னாங்களே, பான்பராக்கு, கஞ்சா, குட்கா, கிட்கா எல்லாம், இதை விட எல்லாம் மிக மோசமான போதையாக இருக்குது இந்த செல்லு. அந்த செல்லை யார் பழக்கப்படுத்துகிறாங்க? அங்கே சீரியல் பார்க்கறதுக்காக அம்மா தான் பையன் கையில் செல்லை கொடுத்துட்டு இது சீரியல் பார்த்துட்டு என்ன கஷ்டம் பாருங்க. அதனால் இதை மாற்றணும். அதை வந்து நான் இன்னொன்று விஷயம் எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு சொன்னதுனால சொல்கிறேன். ஒரு விஷயம் நான் பொதுவாக உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு. அது வித்யாஜோதியோட சமய ஆசிரியராக இருக்கட்டும். ஒரு அம்மா அப்பா, அவங்களுக்கு 3 ஆம்பிள்ளைகள் 3 பொம்பிள்ளைகள். ஒரு அம்மா 2வது பையனுடைய மனைவி, அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான். மொத்தம் எத்தனை குழந்தைகள்? 6. 3 ஆணு 3 பெண்ணு. இதில் நடுவில் உள்ளவருடைய மனைவி என்னாச்சுன்னா, அந்த அவருடைய கணவனுக்கு அம்மா வந்து படுத்த படுக்கையே ஆயிட்டாங்க. படுத்த படுக்கை ஆகிட்டா எல்லா வேலையும் பண்ணணுமே, நிறைய வேலை இருக்குமே. இப்போ யார் பண்ணுறது? இந்த அம்மா ஆலோசிச்சுது. மூத்த பையன் இருக்கான், இளைய பையன் இருக்கான், 3 பொம்பிள்ளைகள் இருக்கு. எல்லாரும் ஒவ்வொரு மாதம் மாறி மாறி பார்த்துக்கலாமே அப்படிங்கிறது இந்த அம்மாவுடைய வாதம். ஒரு வித்யாஜோதியோ இல்லை சமய ஆசிரியரோ அல்லது யாராவது இருக்கட்டும், சமய மாணவரோ இருக்கட்டும், இந்த சிந்தனை சரிதானா? சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொல்லக்கூடாது, அவங்க தான் கவனிப்பாங்க. நீங்கள் தான் வீட்டு போயிடுவீங்களே வேலைக்குன்னு சொல்லி, அவங்க தானே பராமரிக்கணும். பொம்பிள்ளைகள் தானே. என்னம்மா? பெண்களும் வேலைக்கு போகிறாங்க. இப்போ ஒரு அம்மா இப்படி நினைத்தது, மாமியாரை பார்க்கறது, மூத்த பையனுக்கு மனைவி பார்க்கலாம், இல்லை இளைய பையனுக்கு மனைவி பார்க்கலாம், இல்லை மகள்கள் 3 மகள் இருக்கா அவங்க பார்க்கலாம், அல்லது ஆளுக்கு 1 மாதம் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அது சரியா தப்பா? நீங்கள் அப்படி பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. இல்லை, நீங்கள் கொஞ்சம் பேர் தப்புன்னு சொல்லிட்டீங்க, சரின்னு சொல்கிறவங்களும் இருக்கும். தைரியமா இல்லை அவங்க சொன்ன சரிதான் அப்படின்னுவங்க கை தூங்குவாங்க. புண்ணியம் கிடைக்கும் கண்டிப்பாக. சரி, அப்போ நீங்கள்லாம் அப்படி இருக்கீங்க, நல்லது, ரொம்ப சந்தோஷம். அதனால் உங்கள் ஊரில் உள்ளவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி, நம்முடைய சிந்தனை என்ன இருக்குன்னா, நம்முடைய மூத்தவர்கள் அவங்களுக்கு நாம் தொண்டு செய்கிறது நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய முடியும். வாழ்க்கையின் லட்சியம் என்னது? வாழ்க்கையின் லட்சியம் என்னது? கோடீஸ்வரம் ஆகுது இல்லையா? இறைவனை அடையல் தான். இறைவனை அடையணும்னா என்ன பண்ணணும்? இதே மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணணும். நான் வந்த புதுசில் எனக்கே ஒரு பிரச்சனை வந்தது.
இங்கே ஒரு வயசான ஆளை பார்த்துட்டு மதுரான் சாமி அவங்கள ஆசிரமத்தில் சேர்ந்தாங்க. வயசானவர் அங்கே இன்னொரு ஆசிரமத்தில் இருந்து அங்கே இருந்த ஒரு சுவாமி, பெரிய சுவாமி இறந்தோடனே இங்கே வந்தாங்க. ரொம்ப கொஞ்சம் நல்லா படித்தவர், எங்களுக்கெல்லாம் வந்த வருஷமே பாட்டெல்லாம் சொல்லி தந்தார். ஆங்கிலத்தில் உள்ள சாங் ஆஃப் சன்னியாசம்லாம் சொல்லி தந்தார். அவர் இருந்தார். உங்களுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பில்லை, நீங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னே இருக்கும், சில 10-40 வருஷம் இருக்கும் நான் வந்து தொடக்க காலத்தில். அப்போ அவர் என்னென்னா, நான் இப்போ நிறைய ஆள் இல்லை, இப்போ பகவானுடைய அருள்னால 5 சாமியார் இருக்கும், ஒரு பிரம்மச்சாரி இருக்கார், 3 வயசானவங்க இருக்காங்க. அதனால் இப்போ ஆள் இருக்குது, இப்போ ஆள் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, பகவான் எல்லாம் கொடுத்துருக்கார். ஸோ அந்த டைமில் ஆள் இல்லை, வசதி இல்லை, பூஜை பார்க்கணும், சமையல் பார்க்கணும், இந்த வயசானவரையும் பாதுகாக்கணும். ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா, மத்தியானம் நிவேத்தியம் வைக்கிற நேரம் அவர் ரூமில் போய் பார்த்தா அவருடைய கட்டில் அவர் மலை ஜலம் கழிச்சு அப்படி இருக்குது. இப்போ நான் நிவேத்தியம் வைப்பேனா போய் அவருக்கு சுத்தம் பண்ணுவேனா அப்படின்னு எனக்கு உள்ள பிரச்சனை. நிவேத்தியங்கிற 10:30 மணிக்கு, சாமி 10:30 மணிக்கு நிவேத்தியம் எங்கே இல்லாட்டால் சாமி எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் அங்கே போய் நிவேத்தியம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இவர் இப்படி கிடக்கிறாரு, என்ன பண்ணுறேன்னு கோபமாக வந்தது. கோபம் வந்தோடனே நேரே சாமிகிட்ட போனேன். சாமிகிட்ட போய், நீங்கள் அவரை கொண்டு வச்சிருக்கீங்க, அவர் இப்படி இருக்காரு, நான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டேன். உண்மையிலே கொஞ்சம் கோபமாக தான் கேட்டேன். அவ்வளோதான், நம்ம பக்குவம் அவ்வளோதான். சாமி சொன்னாங்க, சாமி ரொம்ப, அதாவது மதுரான் சாமி எப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் கோபம் அவருக்கு ஈஸியாக வராது, ஈஸியாகவே வராது. ஒருத்தர் சார் சொன்னார், நீங்கள் இந்த நடு வெயிலில் போய் நின்றீங்கன்னா எங்களுக்கெல்லாம் சந்தோஷம்னா நிற்கிறேனே போய் நின்றுவார். இன்னொருத்தர் வந்து நீங்கள் குனிஞ்சு நின்றீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம்னா அதுவும் தெரியும்பார். குனிஞ்சு நின்று முதுகில் ஒரு கல்லை வச்சுட்டு நில்லுங்கன்னா அதுவும் சந்தோஷம்பார். அப்படிப்பட்ட சாமி. அதாவது குரு வந்து சிஷியனை கோவிச்சு இது பண்ணலாம், இது நேரே மாறி நான் தான் ரொம்ப சத்தம் போடுவேன். நான் அங்கே இருந்து பார்க்குறேன்னா இங்கே ரூமில் இருந்துட்டு அவன் வாரம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து படுக்கணும், ஓய்வு எடுக்கணும். அவங்க யாராவது போய் பேசிகிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருக்காங்கன்னா நான் அந்த பக்கம் அங்கே ஆஃபீஸ் பக்கம் அங்கே என் தலை தெரிஞ்சா போய் அவன் வரான் போயிருங்கன்னு போய் படுத்துக்குவாங்க. அந்த மாதிரி அப்படி சாமி அவங்கள்ட்ட போய் இப்படி நான் சத்தம் போட்டுன்னா, போட்டு பரவாயில்ல, நீ முதல்ல நிவேத்தியம் வை, நிவேத்தியம் வச்சு நிவேத்தியம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு போய் அவரை பார்த்தா போதும் போ அப்படி சொன்னான். இல்லை, என்னுடைய மனநிலையில் அப்போ அப்படி இருந்தேன். அந்த மாதிரி நாம் நினைக்கலாமா? பெரியவங்களுக்கு தொண்டு செய்கிறத புண்ணியமாக நினைக்கணும். இப்போது நாம் இந்த 1-2 விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். நாம் ஆன்மீக பணி செய்யும்போது பணிவு வேணும், அகங்காரம் கூடாது. அது நம்முடைய சுவாமிகள்லாம் சொன்னாங்க. எந்த விதத்தில் நோக்கி என்ன வரக்கூடாது? அகங்காரம் வரக்கூடாது. அது மட்டுமல்ல, நான் ஆசிரியராக இருப்பேன், வேறு யாரும் இங்கே ஆசிரியர் ஆயிடக்கூடாது அப்படி நிறைய பேர் நினைக்கிங்க தானே, இல்லையா? நீங்கள் ஆசிரியரை உருவாக்கணும். நீங்கள் ஒரு இடத்துல ஆசிரியராக இருந்தால் அங்கே நீங்கள் நிறைய ஆசிரியர்களை உருவாக்கி விட்டு என்ன பண்ணணும்? நீங்கள் அடுத்த ஊருக்கு போகணும். இப்போ எங்கள் ஒரு அமைப்பாளர் சொன்னார், அமைப்பாளர் யாருன்னு நான் சொல்லிடுறேன், என்னுடைய வள்ளியூர் அமைப்பாளர் சொன்னார், சாமி இங்கே வள்ளியூருக்கு வேணால் வேறு ஆளை போடுங்க, நான் அடுத்த வண்டியத்தை பார்க்குறேன், வேறு வண்டியத்தை பார்க்குறேன் அப்படி சொன்னார். அப்படி இருக்கணும். நான் எங்கே படிச்சுட்டு நான் இது தான் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் நிறைய பேரை உருவாக்கணும். ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, அமைப்பாளர்களும் அப்படி தான். அமைப்பாளர்கள் நிறைய அமைப்பாளர்களை உருவாக்கணும். நான் தான் இன்றைக்கும் அமைப்பாளராக இருப்பேன், நான் தான் போட்டு 5 வருஷத்துக்கு மேலே அமைப்பாளராக இருக்கக்கூடாது, இருக்க அனுமதி கிடையாது. அப்படின்னா 2 வருஷம் இணையோ துணையாவோ இருந்துட்டு அல்ல சும்மா இருந்துட்டு திருப்பி வேணா இருந்துக்கலாம் அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்கோம். சரியா? சரிதானே? அது ஓம் தானா? கொஞ்சம் சத்தமா அப்படி தான். சரி, அதனால் நிறைய பேரை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நமக்கு அகங்காரம் எப்பவும் வரக்கூடாது. ஏன்னா நமக்கு பகவானாக இந்த பணியை நமக்கு தந்திருக்காங்க. நாம் முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஒவ்வொருவரும் எத்தனை குழந்தைகள் பெற்றுக்கணும்? 5 குழந்தைகள். எப்படி இப்போ எத்தனை பேர் எப்படி இருக்குது? 5 குழந்தை பற்றி யாராக இருக்காங்களா? என்ன தேஜி பார்த்துட்டே இருக்காள? என்னம்மா எத்தனை குழந்தைகள் இருக்கு அவங்களுக்கு? ஒரு குழந்தை தானே இருக்குது, மீதி 4 என்னான்னு தான் சொல்லணும், தேஜு தான் சொல்லணும். சரி, இப்போ 4 குழந்தைகள் யாராக இருக்காங்களா? இல்லை, 3 4 இருக்காங்களா? எங்கே? வயசான பாட்டி 4 இருக்குது. சரி, 3 இங்கெல்லாம் இருக்காங்க, கொஞ்சம்தான் இருக்குது இன்னும். அதான் பார்த்தேன் கூட 2 கூட, அதாவது 5 குழந்தைகளாக பார்த்தா தான் நம்முடைய இந்துக்களை காப்பாற்ற முடியும். ஏன்னா நிறைய சதவீதம் குறைஞ்சி போயிட்டே இருக்குது.